அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆதி அக்மாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல நாயன் ஏக இறைவனை புகழ்ந்த வண்ணமாக என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் உங்களோடு சிறிது நேரம் உரையாற்றுவதற்கு முன்னர் முதல் உரையாக என்னுடைய முகவரியையும் அதனைத் தொடர்ந்து என்னுடைய முழு உரையையும் எடுத்துக் கூற நான் ஆசைப்படுகின்றேன். அரியலூர் மாவட்டத்தைச் சார்ந்த செந்துறை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற பேருந்து போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத ஒரு சிறிய கிராமமான வங்காரம் என்பதுதான் என்னுடைய சொந்த ஊர். இந்து சமுதாயத்தினால் இழிநிலைக்கு தள்ளப்பட்ட பறையர் சமுதாயம்தான் என் பரம்பரை சமுதாயம். நான் இளைஞனாக இருக்கும் பொழுதே என்னுடைய உறவினர்களும் சமுதாய மக்களும் பார்ப்பனர்களின் ஆதிக்க சூழ்ச்சியினாலும் மேல் சாதி இந்துக்களின் சாதி வெறியினாலும் அடிமைப்படுத்தப்பட்டு அடக்கப்பட்டு வைத்திருந்த ஒரு சில சம்பவங்கள் என்னுடைய உள்ளத்தை வெகுவாக பாதித்தன. அதில் ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து கூறுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய ஊருக்கு அப்பால் இருக்கின்ற புதுகுளத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் குளிப்பதற்கென்று தனிப்பகுதியையும் மேல் சாதி இந்துக்கள் குளிப்பதற்கென்று தனிப்பகுதியையும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். மேல் சாதி இந்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் குளித்துவிடக் கூடாது, அதையும் மீறி குளித்துவிட்டால் குலம் தீட்டடைந்து விட்டது என்று சொல்லி கூறி அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞனை அழைத்து வந்து சமுதாயத்தின் மத்தியிலே கட்டி வைத்து சவுக்கால் அடித்து அபதாரம் வாங்கிய சம்பவங்களும், தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல் சாதி இந்துக்களுக்கு மத்தியிலே நாற்காலி போட்டு அமரக்கூடாது என்று கூறி மேல் சாதி இந்துக்கள் போட்ட சட்ட திட்டங்களும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்றே தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரட்டை மலர் முறையும் என்னுடைய உள்ளத்தை வெகுவாக பாதித்தது. இதனால் நாயை விட பன்றியை விட கேவலமாக நடத்தப்படுகின்ற என்னுடைய சமுதாய மக்கள் எப்பொழுது விடுதலை அடைவார்கள், எப்பொழுது சுதந்திரம் அடைவார்கள், எப்போது சமத்துவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வார்கள், அவர்களுக்கு என்றைக்கு சகோதரத்துவம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தினால் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆண்டாண்டு காலமாக மேற்கொண்ட விடுதலை வேட்கையும் தான் என்னை இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றியது என்று சொன்னால் அதில் கிஞ்சித்து மாற்றமில்லை. மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவராக இருந்த டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறும் இந்து மதத்தில் இருந்து நான் வெளியேறுவதற்கு ஒரு முழுமுதற் காரணமாக அமைந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவே தன்னுடைய இறுதி மூச்சு வரை போரிட்ட, ஆண்டாண்டு காலமாய் பல போராட்டங்களை நடத்தி இறுதியிலே ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட இளைஞனும் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சாதி என்ற சங்கிலியை உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் இந்து மதத்தில் இருந்து வெளியேறித்தான் ஆக வேண்டும் அவர் கூறிய அந்த கூற்று என்னுடைய உள்ளத்தில் மிக ஆழமாக பதிந்தது. இதனால் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களினால் உந்தப்பட்ட நான் எந்த மதத்திற்கு சென்றால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எந்த மதத்திற்கு சென்றால் என்னுடைய மக்கள் சமத்துவமாக வாழ்வார்கள், எந்த மதத்திற்கு சென்றால் என்னுடைய மக்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்வார்கள் என்று கருதினேன். அதற்கான தேடலிலும் நான் ஈடுபட்டேன். ஆனால் நான் இந்தியாவில் இருந்தவரை இஸ்லாமிய மார்க்கம் உள்பட அனைத்து மார்க்கமும் என்னுடைய கண்ணுக்கு குறைகளாகத்தான் தென்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மையான முஸ்லிம்களிலே குறும்பான்மையான மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கின்றார்கள்.
பெரும்பான்மையான மக்கள் பெயரளவில் மட்டுமே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியில் வெளிநாடுகளுக்கு உழைப்பை தேடி சென்ற நான் அங்கு 2 ஆண்டு காலம் பணியாற்றிய பொழுது அன்பு சகோதரர் அப்துல் சலாம் அவர்களினால் இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு அறிமுகமான முதல் சந்திப்பிலேயே அவரோடு நீண்ட சில வினாக்களுக்கு பிறகு அவர் அளித்த பதிலின் விடையினால் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை கொள்கை ரீதியாக ஏற்கனவே நான் இருந்த தமிழர் விடுதலை இயக்கத்தோடு அந்த கொள்கை ஒத்தி இருந்ததால் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அத்தோடு மட்டுமல்லாமல் SM புகாரி அவர்களால் கலிமா சொல்லப்பட்டு காயல்பட்டினத்திற்கு அனுப்பப்பட்டேன். காயல்பட்டினத்திற்கு அனுப்பப்பட்ட நான் காயல்பட்டினத்தில் இருக்கின்ற ஆசிரியர்கள் ஊட்டிய அந்த வறுமை சிந்தனை, இறைவனை பற்றிய தேடல் என் உள்ளத்தில் என்னை நானே பரிசோதனை செய்து கொள்ளும் அளவிற்கு பல சிந்தனைகளை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையிலே நான் யார், இந்த உலகத்திற்கு நான் ஏன் படைக்கப்பட்டேன், இந்த உலகத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த உலகத்தில் என்னை படைத்தவன் யார், என்னை படைத்தவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற பல கேள்விகளுக்கு இறைவனின் திருவாக்கான திருமறை குர்ஆன் பதிலளித்தது. இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் சோதிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரம் என்பதை நான் உறுதியாக உணர்ந்து கொண்ட பிறகு இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மார்க்கம் என்பதை உறுதி கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்து நிற்க நான் உறுதி எடுத்தேன். அதனைத் தொடர்ந்து உலகத்தில் இருக்கின்ற பணிகளிலேயே மிக சிறந்த பணி தாவா பணி மட்டும்தான் என்பதனை உணர்ந்த நான் என்னுடைய கிராமத்திற்கு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கு நான் இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் முதலில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் நான் அடிக்கடி தொழுவதை பார்த்து அவர்களுடைய உள்ளங்கள் வேதனை அடைவதை அவர்களுடைய முகங்களின் வாயிலாக நான் உணர்ந்து கொண்டேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் நான் தாவா பணி செய்தேன். பல எதிர்ப்புகளையும் சந்தித்திருக்கின்றேன். உதாரணமாக செந்துறை ஒன்றியத்தில் இருக்கின்ற குழுமூரில் தாவா பணி செய்து கொண்டிருக்க பொழுது இளைஞர்கள் என்னை தாக்க வந்தார்கள். மீண்டும் செந்துறை ஊராட்சி ஒன்றியத்தின் விடுதலை சிறுத்தைகளின் அமைப்பாளரும் வழக்கறிஞரும் என்னை அழைத்து, நீ மதத்திற்கு ஆளு சேர்த்து கொண்டிருக்கிறாய், மத போதனை என்பது ஒரு போதை போன்றது, போதை என்பது அடித்தால் தான் ஏறும், போதனை என்பது பேசினாலே ஏறும், அதனால் இதை விட்டுவிட்டு பழையபடி இருந்த இளையராஜாகவே நீ இருந்து விடு, இல்லை என்று சொன்னால் உன் மீது பொய் வழக்குகள் போட்டு நான் உள்ளே தள்ளுவேன் என்று மிரட்டினார்கள். இப்போது நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை கொண்டு செல்லும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அரசியல்வாதிகள் போடும் திட்டங்களும் காக்கி சட்டைகளும் கருப்பு கோட்டுகளும் போடும் திட்டங்களும் முஸ்லிம்களுடைய மயிரை கூட அசைக்க முடியாது என்பதுதான் தெளிவாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தினால் ஒரு சில கவிதைகளோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். தொட்டால் தீட்டு என்று சொல்லும் இந்துக்களுக்கு மத்தியில் தொட்டு தழுவுதல் சகோதரத்துவம் என்று உணர்த்திய மார்க்கம் இஸ்லாம். பெண்ணிற்கு பொட்டு கட்டி ரசித்தவன் இந்து, அந்த பெண்ணுரிமை மீட்க கோரி துடித்தது இஸ்லாம். பள்ளியிலும் சாதி கேட்டு பிரித்தவன் இந்து, அந்த பள்ளி வாசலுக்கும் சமத்துவம் தந்து அழைத்தது இஸ்லாம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். வாயிர் தாவனா அனில் ஹம்துலில்லாஹி.